ஹலோ ஆல், குட் ஈவினிங். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த யூனிட்டோட பிஒய்க்யூ டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃப்ரம் யூனிட் 1 இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்லியிருக்கேன், லைக் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ரொம்பவுமே முக்கியமான ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதுல வந்து மோஸ்டா வந்து இந்த மாதிரி தியரிஸ் அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ரெகுலரா வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டா முடிஞ்சதுல கூட நம்மளுக்கு இந்த தியரிஸ் வச்சுலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஈவன் இந்த மாதிரி இப்போ செட் எக்ஸாம் நடந்தது இல்லையா? ஸோ அதுல கூட அந்த தியரியோட ஆத்தர் பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்டாங்க. அப்ப இது ரொம்பவுமே ஒரு ரெகுலரா ஃப்ரீக்வெண்டா கேட்கிற ஒரு ஒரு பர்டிகுலர் பார்ட் தான் இது, இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ இப்போ இன்னொரு ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். யா First question: Who has propounded the theory of absolute advantage in his book An Inquiry into the Nature Causes of Causes of Tea Wealth of Nation? So இது வந்து நம்ம யோசிக்கவே தேவையில்ல. தியரி ஆஃப் அப்சல்யூட் அட்வான்டேஜ் அப்படின்னாலே அது யாரு தான்? ஆடம் ஸ்மித் தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஆடம் ஸ்மித் அப்படின்றவர் தான் இந்த மாதிரி அப்சல்யூட் அட்வான்டேஜ் பத்தி கொடுத்திருக்காரு இல்லைங்களா? ஆல்ஃபர்ட் மார்ஷல், பிகோ, டேவிட் ரிகார்டோ இவங்கெல்லாம் யாருமே அப்சல்யூட் அட்வான்டேஜ் பத்தி பேசல. இப்ப நம்ம தியரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்டா வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் தியரின்னு படிப்போம். அந்த ட்ரெடிஷ்னல் தியரியை பொறுத்த வரைக்கும் மெர்கண்டலிசம் தியரி, அந்த மெர்கண்டலிசம் தியரியை தாமஸ் மன் அப்படின்றவர் கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி யார் கொண்டு வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். அதுவும் ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்ற ஒரு புக்ல வந்து அவர் கொடுத்திருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்ற தியரி, அதை வந்து டேவிட் ரிகார்டோ அப்படின்றவர் கொண்டு வந்தாரு. அடுத்து ஹெக்கர் சொக்லின் தியரி அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ அப்ப தியரி ஆஃப் அப்சல்யூட் அட்வான்டேஜ் நான் இதை தான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரியும் கேட்கலாம், இல்ல ஸ்பெசிபிக்கா இப்படி ஒரு தியரியை கொடுத்து இதோட அனௌன்ஸ் பண்ணது யாரு அப்படின்றத கேட்கலாம், இல்ல காயின்ட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் பி, ஆடம் ஸ்மித். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின்ஸ் இல்லையா? ஸோ இது நம்ம யூஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின் தான் இதெல்லாமே. நெக்ஸ்ட் ஒன்: in which year general agreement on tariff and trade was set up? ஸோ காட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா படிப்போம் இல்லைங்களா? ஸோ பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தப்ப ரெண்டு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன், ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்டு பேங்க் அப்படின்ற ரெண்டு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் 1944 நிறுவப்பட்டது இல்லையா? ஸோ என்ன பண்ணாங்கன்னா தேர்டா ஒரு ஒப்பீனியன் வச்சிருந்தாங்க, ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி வச்சிருந்தாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்ப திருப்பி அதை எடுத்து அதை ரீஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இயர் 1947. அண்ட் இது எப்ப ப்ராசஸ்க்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர் 1948. ஸோ 1944 இதோட ஐடியா செட் ஆயிடுச்சு. மறுபடியும் இதை எடுத்து ப்ராசஸ் பண்ணது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டப் பண்ணது 1947. அண்ட் இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதுக்கான அந்த என்ஃபோர்ஸ் ஆனது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1948. ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க கொடுத்திருக்கிறது அக்டோபர் 1947, நவம்பர் 1964, ஜான்வரி 1995, ஜூலை 1991. ஸோ நம்மளுக்கான இயர் என்னது? 1947. ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1947. Next question: which of the general agreement on tariff அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாரிஃப் அண்ட் ட்ரேட்ல இருக்கிற பேரியர்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளோட ட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு பலம். ஒவ்வொரு நாட்டுக்குமே இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்றது பெரிய சப்போர்ட்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி டாரிஃப், ட்ரேட் பேரியர்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் ஓரியன்டா இருந்ததுதான் இந்த காட். இந்த காட்ல நிறைய மெம்பர் கண்ட்ரிஸ் இருப்பாங்க. ஸோ அப்ப அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு பிரின்சிபல் இருக்கும்னா மோஸ்ட் ஃபேவர் நேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ட்ரீட் ஆல் ஈக்குவலி. ஸோ எல்லாத்தையுமே நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ரிவர்ஸ் மாதிரியான ஒரு பெனிஃபிட் வந்து இருக்கணும், ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் வந்து இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள அந்த ட்ரேட் அப்படின்றது வந்து ஸ்மூத்தரா இருக்கணும். ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இதை வந்து ரெசிப்ரோக்கல் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மியூச்சுவல் அப்படின்ற ஒரு விஷயத்த ரெசிப்ரோக்கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி
பர்டிகுலரா அந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் உங்களோட அந்த ப்ராடக்ட் வந்து உள்ள வருது அப்படின்னா, அதாவது பைலேட்ரலா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில கண்ட்ரி வந்து இப்ப யுஎஸ் இருக்கு, இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யுஎஸ் டூ இந்தியா ஒரு ப்ராடக்ட் வந்து 2% வட்டி இருக்கலாம். சாரி டாரிஃப் இருக்கலாம். இதே இது யுஎஸ் டூ பிரான்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது 5% இருக்கலாம். ஸோ இத தான் என்னன்னு சொல்லுவாங்க, டிஸ்கிரிமினேஷன். பாகுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஸோ இங்க குடுத்திருக்கிறதுல எதெல்லாம் உங்களோட பிரின்சிபல்ஸோட ஒத்து போகுதுன்னு பார்க்கலாம். ட்ரேட் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். நான் இங்க சொன்னேன் இல்லையா? டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. அப்ப இது ஒன் ஆஃப் த பிரின்சிபல். அடுத்து புரொடெக்ஷன் ஒன்லி த்ரூ டாரிஃப். நம்ம என்ன பார்க்கிறோம்? டாரிஃப்ல மூலமாவும் ட்ரேட் பேரியர்ஸ் ரிமூவ் பண்றது தான் இவனோட மெயினான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? சோ அப்ப இவன் என்ன மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் இருக்கு? அப்ப டாரிஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிமூவ் பண்றாங்க அப்படின்றது தான் இங்க முக்கியம். அப்ப இதுவும் வரும். ஓகேங்களா? அடுத்து ஸ்டேபிள் ட்ரேட். ட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃப்ளோவை வந்து ப்ராப்பரா கொண்டு போணும். ஸ்மூத்தரான ட்ரேட் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமா கன்சல்டேஷன். கன்சல்டேஷன் இன் த சென்ஸ் டிஸ்பியூட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? செட்டில் பண்ணுவாங்க. இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல். 5வதா ஒண்ணு ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்பியூட் செட்டில்மென்ட் எல்லாமே இங்க இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அன்ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். WTO சாரி காட்டோட ஒரு பிரின்சிபலும் WTOட பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க ஒரு ஃபேரான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கணும். அங்க ஒரு அன்ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இல்லையா? சோ காட்டோட பிரின்சிபலே இருக்கக்கூடாது. அவங்களோட பிரின்சிபல் எல்லாமே ட்ரேட் ரூல்ஸ் இது எல்லாத்தையுமே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். நாட் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? அப்ப இது கிடையாது. வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் படையே கிடையாது. ட்ரேட பத்தி மட்டும் தான் இவங்களோட அந்த டார்கெட் எல்லாம் இருக்கும். அப்ப A, B, C, D வருது. அண்ட் E மட்டும் கிடையாது. So, option B. Next, which of the following is a substantive document used in foreign trade? So, foreign trade ல substantive document யூஸ் பண்ணப்படுறது எது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் இன்வாய்ஸ் இருக்கு. அதே மாதிரி சர்டிபிகேட் ஆஃப் ஒரிஜின் இருக்கு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, அண்ட் இன்ஸ்பெக்ஷன் சர்டிபிகேட் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா ஒரு ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு உள்ள வரும்போது எது தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப கமர்ஷியல் இன்வாய்ஸ் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் லைக் அ பில் ஃப்ரம் செல்லர் டு பையர். கமர்ஷியல் இன்வாய்ஸ் அப்படின்றது இட்ஸ் லைக் அ பில். யார்கிட்ட இருந்துன்னா செல்லர் டு பையர் வந்து போகுது. சரிங்களா? இட் கண்டைன்ஸ் டீடைல் லைக் ஒரு நேம், குவான்டிட்டி, பிரைஸ், டோட்டல் வேல்யூ அண்ட் பேமெண்ட்ஸ் டர்ம்ஸ் எல்லாமே இருக்கும். சோ இத பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன்? கஸ்டம் கிளியரன்ஸ்க்குலாம் நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பில்ல நான் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா கஸ்டம் கிளியரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கும் நான் இந்த பில்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல டாப் டு பாட்டம் வரை எல்லாமே இதுல இருக்கும். A to Z எல்லாமே இந்த பில்ல கவர் ஆயிடும். அப்ப இந்த மாதிரியான ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு கஸ்டம் கிளியரன்ஸ்க்குலாம் இந்த பில்லு சூட்டபிள்னு சொல்றாங்க. அடுத்து சர்டிபிகேட் ஆஃப் ஒரிஜின். ஸோ சர்டிபிகேட் ஆஃப் ஒரிஜின் அப்படின்றது இட்ஸ் லைக் ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் தான். இது என்ன பத்தி சொல்லும் அப்படின்னா வேர் த குட்ஸ் வேர் மேட். ஸோ எந்த ஒரு கண்ட்ரி, விச் கண்ட்ரி த குட்ஸ் வேர் மேட் அப்படின்ற மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்குமே தவிர ஒரு ஃபாரின் ட்ரேட் பண்றதுக்கு இந்த ஒரு டீடைல் மட்டும் பத்தாது இல்லையா? சோ அப்ப இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்டா இருக்குமே தவிர இங்க சப்ஸ்டான்டிவ் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா முக்கியமான ஆவணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சப்போர்ட்டிங் தான். ஓகேங்களா? சோ அப்ப இது வராது. அடுத்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது இட்ஸ் லைக் அ ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் இல்லையா? ஒரு ரிட்டர்ன் ஆர்டர் ஃப்ரம் எக்ஸ்போர்ட்டர் டு இம்போர்ட்டர். இந்த மாதிரி ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து சர்டன் பீரியட்ல பே பண்றதுக்கான ஒரு 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 இது மாதிரி தான், ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தான். சோ அப்ப இது வந்து ஒரு ஃபினான்ஸ் பத்தினதுனால இதுவுமே வராது. அடுத்து இன்ஸ்பெக்ஷன் சர்டிபிகேட். ஸோ குவாலிட்டி டாக்குமெண்ட் ஷோஸ் ஒரு குட்ஸ் வந்து எப்படி வந்து செக் பண்ணியிருக்காங்க, எப்படி குவாலிட்டி சாரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டியை மீட் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுல வரும். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் ட்ரேடுக்கு ஒரு முக்கியமானதுன்னு கிடையாது. அப்ப இங்க கொடுத்திருக்கிற நாளுல நான் உங்களுக்கு சொல்லும் போதே சொன்னேன் கமர்ஷியல் இன்வாய்ஸ் இஸ் மெயின்லி யூஸ் ஃபார் கஸ்டம் கிளியரன்ஸ் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். வை மீன்ஸ் இதுல டாப் டு பாட்டம் எல்லாமே இதுல கவர் ஆயிருக்கு. அது வந்து ஒரு பர்டிகுலர் பில்லு மாதிரி தான். ஆனா அந்த பில்ல நம்ம என்ன பண்றோம்? எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துடுறோம். சோ அப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கமர்ஷியல் இன்வாய்ஸ். In WTO terminology, subsidies in general are identified by boxes. Domestic support measure considered to distort production and trade, which is defined in Article 6 of the Agriculture Agreement falls into which box? அதாவது என்னன்னா ரொம்ப கொஸ்டினை பார்த்தா குழப்புற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள். இப்ப WTO அப்படின்றது என்னன்னு தெரியும் இல்லையா? WTO அப்படின்றது என்னன்னா காட்டோட ஒரு மறுபிறவின்னு சொல்லலாம்.
இந்த காட் அப்படின்றது என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜிலே இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா இயர் 1995ல சரி ஓகே 1994ல டிசைட் பண்ணி 1995ல செட் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்ப WTO அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை செட் பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு பேசிஸ்லயே இருக்கு அப்படின்றனால ஸோ ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது ஒரு 8th ரவுண்ட் அதாவது உருகுவே ரவுண்ட் ரொம்ப ஃபேமஸான ரவுண்டு. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ரவுண்டுல தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. WTO-வா இதை நம்ம மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி இந்த WTO-ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டொமஸ்டிக் சப்போர்ட் பண்றதுக்காக 3 வகையான பாக்ஸஸ் கொடுக்குறாங்க. ஆம்பர் பாக்ஸ், அதே மாதிரி ப்ளூ பாக்ஸ், கிரீன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாக்ஸ். இதுல இந்த ஆம்பர் பாக்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி ஒரு சப்சிடிஸ வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. சப்சிடிஸ் வந்து குடுக்குறாங்க. அதிக அளவு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்சிடிஸ் வில் பி ப்ரொவைடட் டு ஃபார்மர்ஸ். ஸோ மெயினா வந்து இந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்னும் போது ஃபார்மர்ஸ் தானே இருப்பாங்க. அப்ப ஃபார்மருக்கு நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. கிவிங் மணி டு த ஃபார்மர்ஸ் பேஸ்ட் ஆன் ஹவு மச் தே ப்ரொடியூஸ். 100 ப்ராடக்ட்டை பொறுத்தேன் அப்படின்னா இந்த 100 ப்ராடக்ட் ஏத்த மாதிரியான சப்சிடி கொடுக்குறது. ஸோ அப்ப அதிக அளவு ப்ரொடக்ஷனும் இங்க இருக்கும், அதிக அளவு சப்சிடியும் இருக்கும்ன்றாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்த WTO என்ன பண்றாங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்க உங்க பொருளை இது பண்ணிட்டீங்கன்னா இப்ப இவங்களோட WTO காட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு பிரின்சிபல் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா சோ நேஷனல் ப்ராடக்டாவே எல்லாருமே கன்சிடர் பண்ணணும். இப்ப யூஎஸ்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் இந்தியாவுக்கு வந்திருக்குன்னா அந்த ப்ராடக்ட் ஷுட் பி ட்ரீட்டட் லைக் இந்தியா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த பிரின்சிபலை இது வந்து பாத்தீங்கன்னா உடைக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க சப்சிடிஸ் நீங்க அதிகமா கொடுக்கும்போது உங்களோட ப்ராடக்ட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கு அதிகமான வரவேற்பு கிடைக்க ஆரம்பிக்கும். சோ தட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாரின் என்ட்ரி எல்லாம் வந்து இங்க வந்து ரொம்பவுமே சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் இந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது இது குறைச்சுக்கணும் அப்படின்றது வந்து நம்மளோட WTO-ட ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஜம்போ பாக்ஸ் அப்படின்றது எந்த ஒரு WTO இதுலயுமே ரூல்ஸ்லயுமே கிடையாது. கிரீன் பாக்ஸ் இருக்கு, பட் கிரீன் ஃபீல்ட் பாக்ஸ்ன்னு எங்கேயும் இல்ல. பிளாக் பாக்ஸ் அப்படின்ற ஒண்ணும் இல்ல. என்ன இருக்குன்னா ஆம்பர் இருக்கு, கிரீன் இருக்கு, ப்ளூ இருக்கு. இது 3 முக்கியமான பாக்ஸ். இதுல ஆம்பர் அப்படின்றது சப்சிடிஸ அதிகமா கொடுக்க செய்யுது. சரிங்களா? So the General Agreement on Tariff and Trade was established primarily to இதெல்லாம் ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் இல்லையா? இப்ப காட்ட பத்தி இப்ப நம்ம எடுத்ததுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்துருச்சுன்னு பாருங்க. அப்ப இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். IMF, வேர்ல்டு பேங்க், காட், அதே மாதிரி ரீஜனல் எக்கனாமிக் இன்டகிரேஷன் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இது எப்ப எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க? சோ பேர்லயே தெரிஞ்சிருச்சு. டாரிஃபையும் நான் டாரிஃபையும் ட்ரேட் பேரியர்ஸையும் குறைக்கணும். அதுதான் இவனோட மெயின் திங்கா இருக்கு. இப்ப டாரிஃப் அண்ட் நான் டாரிஃப்னா தெரியும் இல்லையா? டாரிஃப் அப்படின்றது டைரக்டா நம்ம விதிக்கிற வரி இல்லையா? சோ டைரக்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ற வரியை தான் என்னன்னு சொல்லுவாங்க? டாரிஃப்னு சொல்லுவாங்க. நான் டாரிஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி ஒரு கோட்டா, ஒரு லைசன்ஸ் அது மூலமா கொடுக்கறது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா நான் டாரிஃப்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல இருக்கிற அதுல இந்த மாதிரியான ஒரு குறைகள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு கம்பல்ஷன் இது எல்லாத்துலயும் இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்ல இருக்கிறத லிபரலா மாத்தணும் ஆர் ரெடியூஸ் பண்ணணும் ஆர் எலிமினேட் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட மெயின் திங்கா இருந்துச்சு. அப்ப இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ப்ரோமோட் ட்ரேட் லிபரலைசேஷன் பை ரெடியூசிங் டாரிஃப் அண்ட் நான் டாரிஃப் பேரியர்ஸ். ஏன்னா இவங்க லோன்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், கண்ட்ரோல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இது எதுவுமே இவனோடது கிடையாது. சரிங்களா? காட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணும்போது இருக்கிற அந்த டாரிஃபையும் நான் டாரிஃப் பேரியர்ஸையும் ரிமூவ் பண்றதுன்றது தான். ஓகேங்களா? எஸ். அடுத்து WTO in its 8th ministerial conference adopted the decision allowing members to waive the provisions of Article 2 most favored nation treatment of GATS to allow granting the preferential treatment to services and service supplies to which countries. இது நம்ம யோசிக்கவே தேவையே இல்லை. WTO அப்படின்றதுல மெயினா என்ன பார்ப்பாங்க? இப்ப காட்ல இருந்து WTO-வா மாறுச்சு இல்லையா? அப்படி மாறும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு அதிக அளவு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அதாவது இப்ப நம்ம ஒரு மெம்பர் கண்ட்ரிஸ் 20 பேர் இருக்கானா இதுல இருக்க ரிச்சர் கண்ட்ரிலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புவரர் கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுதான் இவனோட மெயின் திங்கா இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப WTO அப்படின்றது என்ன மாதிரியான கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணிருக்குன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆர் லீஸ்ட் டெவலப் கண்ட்ரிஸ் தான். சரிங்களா? சோ அவங்களோட மெயின் திங்கே அவங்களுக்கு தான். அதனாலதான் இங்க மோஸ்ட் ஃபேவர் நேஷன் அப்படின்ற ஒரு நேஷனல் ட்ரீட்மெண்டே வச்சிருக்காங்க. அதாவது என்னது? எல்லாருமே ஈக்குவல். நான் ஒரு பெனிஃபிட் கொடுக்குறேன்னா தட் பெனிஃபிட் ஷுட் பி ஷேர்ட் வித் எவ்ரி கண்ட்ரி இன்வால்வ் இன் தட் பர்டிகுலர் WTO மெம்பர்ஷிப். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு மெம்பர்ஷிப் அப்படின்றதுக்குள்ள வர எல்லா நேஷன்ஸும் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப WTO அப்படின்றது மெயின்லி என்ன கண்ட்ரிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி ஆர் எஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமா சீக்வென்ஸ் த ஃபாலோவிங் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் இன்டகிரேஷன் ஆஃப் மெம்பர் கண்ட்ரிஸ். இப்போ இன்டகிரேஷன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நிறைய நாடுகள் சேர்ந்து அவங்களுக்கான அந்த ஒரு மெம்பர்ஷிப்பை கிரியேட் பண்ணி அது மூலமா அவங்களுக்கான அந்த ஃப்ளோ எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா வச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா லெவல்ஸ் இருக்கு. இட் ஸ்டார்ட் ஃப்ரம் பிடிஏ ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் யூனியன், அடுத்து கஸ்டம் மார்க்கெட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் மார்க்கெட், சாரி எக்கனாமிக் யூனியன் சொல்லுவாங்க அண்ட் பொலிட்டிக்கல் யூனியன். ஸோ இப்படிதான் வரும். ஸோ பிடிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு சில குட்ஸ்ல, ஸோ லிமிடெட் குட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டேரிஃபை வந்து குறைச்சிருப்பாங்க. ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னும் போது மெஜாரிட்டி ஆஃப் குட்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா டேரிஃபை ரிமூவ் பண்ணிருப்பாங்க. கஸ்டம் யூனியன் அப்படின்னும் போது ஸோ சேம் நம்மளோட எஃப்டிஓட எல்லாமே இங்க இருக்கும். அது பிளஸ் அடிஷ்னலா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு சேமான ஒரு டாரிஃப் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எக்ஸ்டர்னல் டாரிஃப்னு கூட அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அப்ப சேமான ஒரு நான் மெம்பர் கண்ட்ரிக்கு டாரிஃபை ஃபிக்ஸ் பண்ணும். சரிங்களா? அண்ட் காமன் மார்க்கெட் அப்படின்னும் போது இந்த முன்னாடி பார்த்த ஃபீச்சர் பிளஸ் லேபர் அண்ட் கேபிட்டல்லாம் ஃப்ரீ மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு அடிஷ்னலா வரும். அண்ட் எக்கனாமிக் யூனியனை பொறுத்த வரைக்கும் இது பிளஸ் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் சாரி அவங்களோட பிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி இது எல்லாத்தையுமே வந்து சேமா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். சரிங்களா? அண்ட் பொலிட்டிக்கல் யூனியன் விச் இஸ் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்டகிரேஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாமே ஒரு ஹெட் கீழே வருவாங்க, ஒரு அத்தாரிட்டி கீழே வருவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் யுனைடெட் நேஷன். இப்ப இந்த யுனைடெட் நேஷன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இவனுக்கு கீழே 50 கண்ட்ரி இருக்கான். இந்த 50 கண்ட்ரியுமே யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள வந்துட்டான். அப்ப இவங்க எல்லாமே சேமா, எல்லாமே கரன்சி சரி, சேமான அத்தாரிட்டி, ஒரு மிலிட்ரி எல்லாமே சேமா இருக்கும். அதை தான் பொலிட்டிக்கல் யூனியன் சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிடிஏ ஸோ இந்த இருக்கு அண்ட் செகண்ட் வந்து எஃப்டிஏ. ஓகே ஃபைன். ஸோ அடுத்து வந்து கஸ்டம் யூனியன் தேர்ட் ஒன், அடுத்து வந்து காமன் மார்க்கெட் அண்ட் அடுத்து வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் யூனியன். 6 இங்க கொடுக்கல. ஸோ இது மட்டும் ஓகேங்களா? அப்ப மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் ரொம்பவுமே வெயிட்டடான டாபிக். And which of among the following countries with which India does not have a free trade agreement? So இதுவும் வந்து கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இந்தியா வந்து எந்த ஒரு கண்ட்ரில இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணல அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ சவுத் கொரியா, ஜப்பானு, தாய்லாந்து இவங்க 3 பேரோடையுமே இந்தியா என்ன பண்ணிருக்காங்க ஒரு எஃப்டிஏ அக்ரிமெண்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இயர் 2009, 2019, சாரி 2010, 2011 ஒவ்வொரு இயரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா? மெஜாரிட்டி ஆஃப் த குட்ஸ்க்கு என்ன பண்ணிடுவாங்க டாரிஃபை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல சவுத் கொரியால இருக்கு, ஜப்பான்ல இருக்கு, தாய்லாந்துல இருக்கு, பிரேசில்ல மட்டும் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? நம்ம இந்தியா அவங்களோட இந்த ஒரு எஃப்டிஏ அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்ல இன்வால்வ் ஆகல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இன்ஸ்டிடியூஷன் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் வேர்ல்ட் பேங்க்? ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக். என்ன மேம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்றீங்கன்னா அந்த அளவுக்கு எஸ், அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு யூனிட் தான் இது. ஸோ வேர்ல்டு பேங்க் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி புவரஸ்ட் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணணும். ஒரு இந்த மாதிரி ஒரு எலிமினேஷன் ஆஃப் பாவர்ட்டி, இந்த ஒரு வார்த்தை போறோம், எலிமினேஷன் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்றது தான் இவனோட மெயினான ஒரு விஷயமா இருந்துச்சு ஆஃப்டர் த வேர்ல்டு வார் 2. ஸோ இவனுக்கு கீழே நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருந்தாங்க. குரூப் ஐபிஆர்டி இருந்தாங்க, ஐடிஏ இருந்தாங்க அண்ட் மிகா இருந்தாங்க அண்ட் ஐஎஃப்சி இருந்தாங்க. அதே மாதிரி ஐசிஎஸ்ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் கொண்ட குழு இருந்தது. ஐபிஆர்டி அப்படின்றது என்னன்னா லைக் புவரர் கண்ட்ரிஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் லோன் கொடுப்பாங்க. ஐடிஏ வந்து என்னன்னா புவரஸ்ட், ரொம்பவுமே புவரஸ்ட் கண்ட்ரிக்கு லோன் கொடுப்பாங்க. மிகா வந்து பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ல, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்றோம் இல்லையா? அதுல இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே பாக்குறது வந்துட்டு மிகால வந்துரும். ஐஎஃப்சி அப்படின்றது என்னன்னா இந்த மாதிரி ஒரு பிரைவேட் செக்டார்ஸ் நிறைய கொண்டு வரணும் அப்படின்றத வந்து இங்க வந்து ஊக்குவிச்சாங்க. ஐசிஎஸ்ஐடி அப்படின்றது என்னன்னா ஒரு டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் கமிட்டியா இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப இது 5மே ரொம்ப முக்கியம். இது 5. ஸோ இப்ப ரீசனா நம்ம செட்ல கூட கேட்டிருந்தாங்க புவரஸ்ட் கண்ட்ரிக்கு யார் லோன் கொடுப்பா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நம்ம டவுட்டே வேணாம். புவரஸ்ட்னாலே ஐடிஏ தான். இதை பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல வந்து இந்த மாதிரி நான் கொடுத்திருக்கேன் ஹிண்ட், அந்த ஹிண்டோட ஞாபகத்துல வச்சுட்டு ஒவ்வொன்றுக்கான இயரை மட்டும் ஞாபகத்துல வச்சுட்டா போகணும். ஏன்னா சீக்வன்ஸ் பண்ணி சாரி குரோனாலஜிக்கல் ஆர்டர் பேஸ் கூட அரேஞ்ச் பண்ண சொல்லி ஒரு தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ப இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அப்ப இதுல ஐபிஆர்டி இருக்கு, ஐடிஏ இருக்கு, மிகா இருக்கு. பிஐஎஸ்
பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் குரூப்ல கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேர் தான் இதுல இன்வால்வ். ஐபிஆர்டி, ஐடிஏ, மிகா, ஐஎஃப்சி, ஐசிஎஸ்ஐடி தான். சோ மத்த யாருமே இதுல இன்வால்வ் ஆகல. சோ அப்ப இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா த பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ். ஓகேங்களா? So yeah, that's all. So this is what they asked. So previous questionல இதுதான் வந்து அதிகமா கேட்டிருந்திருக்காங்க. So மோஸ்டா இன்னைக்கு நம்ம பார்த்ததுல ஃபுல்லாவே வந்து டாரிஃப் அந்த கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. அண்ட் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க், WTO பத்தி தான் அதிகமா கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அகைன் ஐ வில் ரிப்பீட். ஸோ ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இது எல்லாமே. ஸோ நீங்க இதுல நீங்க ரொம்பலாம் உட்காந்து படிக்கணும்னு இல்ல. இயர்ஸை எப்படியாவது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அண்ட் அதோட அப்ரிவேஷன்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பேசிக் இப்ப நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல புவரெஸ்ட் புவர் அவ்வளவுதான். இது போதும். இது தெரிஞ்சாலே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஓரளவு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்ப இவன்னா இதுக்குதான். இவன் வந்து புவரெஸ்ட்டுக்கு. ஸோ இவன் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? அதே மாதிரி இயர்ஸும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இன்டர்நேஷனல் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் தியரிஸ் அதிகமா பார்த்துக்கோங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே அதிகமா பார்த்துக்கோங்க. இன்டகிரேஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் குட் நைட்.